ஸோ 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கு தமிழ் மிட்டம் எக்ஸாம் வரப்போகுது. அதில் தமிழில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சொல்லிடலாம். டாப் மோஸ்ட் நெடுவினா எது வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்டுக்கு சொல்லிடுறேன். 5வது இயலில் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு ஃபஸ்ட்டு 4வது இயல் இருந்துன்னா பண்டைய கால கல்வி, திருக்குறள், அதில் வந்து அறிவுடைமை, திருக்குறள் ஒரு வாழ்வியல். 4வது இயல் 5வது இயல் இருந்ததுன்னா நடிகர் திலகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரைப்பட உலகம், அதுக்கப்புறம் திரைப்பட காட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் இயல் 6ல் வந்து பார்த்திங்கன்னா ரச்சனை யாத்திரிகமோட பாடலோட நெடுவினா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் கோடைமலை. இதெல்லாமே பார்த்திங்கன்னா போதுமானது. விண்ணப்ப படிவம் ஒன்று இருக்குது இயல் 6ல். ஸோ ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மாறுது போர்ஷன்ஸ், அதனால் அப்படி சொன்னேன். ஸோ அடுத்து 11th ஸ்டாண்டர்டுக்கு நெடுவினா வந்து இயல் 4 இருந்ததுன்னா பௌத்த கல்வி, சமண கல்வி, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் திருக்குறள் வந்து மருத்துவர் அந்த திருக்குறளை பற்றி எழுதணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இயல் 5 இருந்ததுன்னா, ஏன்னா ஒரு சில போர்ஷன்ஸ் மாறுது, அதனால் இயல் 5ல் வந்து நர்த்தகி நடராஜன், மதினா நகரம். இயல் 6ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து புரட்சிக்கவி, அதுக்கப்புறம் சுந்தர ராமசாமி. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் தான் நெடுவினா டாப் மோஸ்ட். குருவினா சிறுவினா பயிற்சி என்னெல்லாம் வரும் எதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் நம்பர் வைஸ் கொடுத்துருக்கிறேன். பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லிங்க்கில் பயோவில் லிங்க் இருக்குது. யூடியூப் சேனல் விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் யூடியூப் சேனலுக்குள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட்டில் கிடைக்கும். இல்லைனா போனீங்கனாலே இன்றைக்கி நான் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் பார்க்குறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.